You're a non-violent nation. Yeah, I'm a non-violent I'm literally person. asking about a civil war that lasted 26 years and killed over 100,000 people. No contest again. There was no civil war for 20 years. What is the civil war? There wasn't a civil war. Will you let me speak without interrupting? Then I will say what If you can answer the question, yes. No, I'm not. This is not a platform for you to give political speeches. I said no contest. You said I'm making political speeches. I'm a politician. So no contest. You get on to the next one. Okay, let's try this. On your watch, there was an Office of Missing Persons that you set up. Your office investigated 6,000 cases of disappearances. Can you tell us how many people were found by that No office? contest again. So if I say anything, it's a political speech. I'm just asking how many people were found. I will... 6,000 disappearances. This is a joke to you. Can you tell our audience today how you believe justice has been served on your watch for the victims of the Civil War? No contest. UN has said that. I'm not contesting. Next question, please. That wasn't my question. My question was, how has justice been served on your watch for the victims? I said no contest. I don't know what that means. யுத்தத்தின் இறுதி தருணங்களிலே முள்ளிவாய்க்கால் பகுதியை மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த யுத்த காலங்களிலே வைத்தியசாலைகளை குறிவைத்து விமானங்கள் குண்டு வீசியது, மக்கள் இருந்த இடங்களை குறிவைத்து குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதோடு மக்களுக்கு செல்ல வேண்டிய நிவாரண பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை ராணுவம் வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தினார்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் லட்சக்கணக்கில் 1 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இறுதி யுத்த கால பகுதியில். அப்படி இருக்கின்ற போது இவற்றுக்கெல்லாம் நீதி கிடைத்து விட்டது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவை பார்த்து இப்போது அல் ஜசீராவிலே இடம்பெற்ற, அல் ஜசீரா என்று சொல்லப்படுகிற சர்வதேச ஊடகத்தில் இடம்பெற்ற ஒரு நேர்காணல் ஒன்றிலே கேட்கப்படுகின்ற போது குழந்தைத்தனமாக அதை நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன், குறிப்பாக மகாத்மா காந்தி போன்று நான் இந்த விடயத்தை கடந்து செல்ல விரும்புகின்றேன், எனவே இந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்று கேவலமான இந்த பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் அல் ஜசீராவினுடைய ஊடகத்துக்கு என்பதுதான் இப்போது கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக மல்கம் ரஞ்சித் ஆண்டகை லூசுத்தனமாக விசர்த்தனமாக பேசுகின்றார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான உங்களுடைய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவிலே ஒருவரேனும் நீங்கள் கண்டுபிடித்து இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற போது அதற்கும் பதில் இல்லாமல் திணறி இருக்கின்றார். அதே போன்று தமிழ் சமூக செயற்பாட்டாளர், குறிப்பாக தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கின்ற இந்த மதுரா ராசரட்னம் அவர்களும், அதே போன்று பிபிசியினுடைய யுத்த காலத்தில் பிபிசியினுடைய இலங்கையினுடைய பத்திரிகையாளராக இருந்தவரும், தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் சார்ந்தும் இனப்படுகொலை சார்ந்தும் புத்தக நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற பிரான்சிஸ் ஹரிசன் அவர்களும் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அவர்களும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய மழுப்பலான சடப்பலான பதிலுக்கு கடுமையான எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒரு வணக்கம். இந்த அல் ஜசீரா என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச ஊடகம், உண்மையை சொல்ல போனால் பிபிசி, அதற்கு பின்னர் அல் ஜசீரா என்று சொல்கின்ற அளவிற்கு பெயர் பெற்ற ஊடகமாக வளர்ந்திருக்கின்றது. இப்போது அந்த ஊடகத்திற்கு தமிழர் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு நபரிடம் சிறப்பான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி. அது மாத்திரமல்லாமல் இந்த அல் ஜசீராவானது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் 4 முறை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நேர்காணலில் கண்டிருந்தார்கள். இந்த நேர்காணலானது கடந்த மாதம் இடம்பெற்று விட்டதாம். நேற்றைய தினம்தான் அந்த காணொலி எல்லாம் ஒளிபரப்பாகி இருந்தது. இந்த நேர்காணலை மேற்கொண்டிருந்தவர் மெஹிடி ஹாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுப்பாளர் தான் இந்த நேர்காணல்களை முன்னெடுத்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த நேர்காணலை ஒழுங்கமைத்திருந்த, அதற்கான கேள்விகளை தொகுத்திருந்த அந்த இயக்குனர் குழு, அந்த நேர்காணலினுடைய இயக்குனர் குழுவுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கடமைப்பாடோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழர்களினுடைய இந்த இத்தனை காலமும் இடம்பெற்ற 30 வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்திலே தமிழர்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா? இலங்கையிலே போர்க்குற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றீர்களா? அத்தோடு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்து விட்டீர்களா? நீங்கள் பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருக்கின்றீர்கள், இதை செய்து விட்டீர்களா என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவை பார்த்து மெய்டி ஹாசன் அவர்கள் இப்போது விரல் சுட்டி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் பதிலே சொல்ல முடியாமல் திக்கி திணறி அந்த கேள்விகளை நான் கடந்து செல்கின்றேன் என்ற அடிப்படையிலே கேவலமான ஒரு பதிலை பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதோடு ரணில் விக்ரமசிங்கவனுடைய வாயிலிருந்து வருகின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது தமிழர்கள் நிலைப்பாட்டிலே இந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் ஏதும் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. இதிலிருந்து தமிழ் தரப்பை
சாடியே ஆக வேண்டும், அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளை நாங்கள் மிக முக்கியமான கவனத்தில் எடுக்க வேண்டும். காரணம், ரணில் விக்ரமசிங்கே எங்கே இழுத்தாலும் இழுத்த இழுப்புக்கு ஓடுகின்றவர்கள் தான் தமிழ் கட்சிகளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இப்போதாவது புரிந்து செயற்படுவார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியானது ரணில் விக்ரமசிங்கவை நேர்காணல் கண்டிருந்தார்கள். இதிலே இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள், தமிழர்களுக்கான தீர்வு எப்படியானது என்ன என்பது சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களும் கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அதோடு 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே வந்து ராஜபக்சக்களை தான் காப்பாற்றி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கவனத்தை ஈர்த்த விடயம் தான் தமிழர்கள் சார்ந்த கேள்விகள். இதிலே இந்த மெஹடி காசன் அவர்கள் கேட்டிருந்தார், 6000 பேர் வரையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இலங்கைக்குள்ளே, அதுவும் தமிழர்கள் இறுதி காலகட்டங்களில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்த ஒரு ஆணைக்குழுவை நீங்கள் நிறுவி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த ஆணைக்குழுவினால் எதையாவது ஒருவரையேனும் கண்டுபிடிக்க முடிந்ததா உங்களால் என்ற கேள்வி எழுப்புகின்ற போது அந்த கேள்வியை நான் கடந்து செல்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த பார்வையாளர்கள் கடும் கோபம் உற்றிருந்தார்கள். இதனால் அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்க வேண்டி வந்தது. அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயமானது இப்போதும் நாங்கள் அது தொடர்பாக விசாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அது தொடர்பாக இப்போதும் பல நடைமுறைகள் போய்கொண்டிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் 2 வகையாக பிரிக்கலாம். குறிப்பாக ஒன்று இறுதி காலகட்டங்கள், இன்னொன்று இந்த அதற்கு முற்பட்ட காலங்கள் என்று பிரிக்கலாம் என்ற அடிப்படையிலும் நீங்கள் 6000 பேர் தான் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் 6000 பேர் அல்ல, அதற்கும் அதிகமாக இருக்கின்றார். குறிப்பாக இந்த அப்போதைய காலகட்டங்களில் பிபிசியுடைய நிருபராக இருந்த இந்த பிரான்சிஸ் ஹெர்சன் அவர்களை சுட்டிக்காட்டி அவருடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது 60,000 பேர் வரையிலே வரலாம் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு இந்த மெஹடி காசன், அதாவது இந்த அல் ஜசீராவுடைய தொகுப்பாளராக இருந்த மெஹடி காசன் கேட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அவர்களுக்கான தீர்வு என்ன, அல்லது அவர்களுக்கான நியாயம் என்ன என்று கேட்கின்ற போது சடப்பலான மழுப்பலான பதிலை சொல்லி இருக்கின்றார். பின்னர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார், அதிலே பெரும்பாலானவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. இதிலே மிக முக்கியமான குறிப்பு என்று பார்க்கின்ற போது, மக்கள், அதாவது இங்கே போராட்டங்களை மேற்கொள்கின்ற மக்கள் சொல்கின்ற விடயம், நாங்கள் எங்களுடைய உறவுகளை இராணுவத்தினரிடமே கொண்டு கையளித்தோம். இந்த விடயத்தை தான் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ரவிகரன் அவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லியிருந்தார். இந்த வட்டுவாகல் விகாரையை தோண்டி பார்க்க வேண்டும், காரணம் தமிழர்களுடைய புதைகுழி இருக்கலாம் என்று. காரணம், எங்களுடைய உறவுகளை இந்த வட்டுவாகலுக்கு அருகாமையிலே, பாலத்துக்கு அருகாமையிலே இருந்த 9 கன்னியர் ஆலயத்துக்கு முன் வைத்து தான் கையளித்திருந்தோம். ஆனால் அங்கே அவர்கள் யாருமே இப்போது இல்லை. குறிப்பாக அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழுகின்றது. எனவே அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டு விட்டார்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே அந்த விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கின்றார், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது, ஆனால் அவர்களை பெரும்பாலானவர்கள் இறந்து விட்டார் என்பதுதான் ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மேலும் அவரிடம் கிட்டத்தட்ட 26 வருடங்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில். இந்த 30 வருட யுத்தத்திற்கு தமிழர்களுக்கான நீதி வழங்கப்பட்டு விட்டதா? 16 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் முடிந்து 16 வருடங்களுக்கு மேலாக மாறி இருக்கின்றது. தமிழர்களுக்கான நீதி வழங்கப்படவில்லை, அவர்களுக்கான உட்கட்டமைப்புகள் இன்னும் வலுப்படுத்தப்படவில்லை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மெஹடி காசன் அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். அதற்கும் ரணில் விக்ரமசிங்கே அந்த கேள்வியை நான் கடந்து செல்கின்றேன் குழந்தைத்தனமாக என்ற அடிப்படையில், அதாவது மகாத்மா காந்தி போன்று குழந்தைத்தனமாக கடந்து செல்கின்றார். காரணம், பிரிட்டிஷ் நீதிமன்றம் கேள்வி கேட்கின்ற போதே மகாத்மா காந்தி பதிலளிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது நானும் அவரை போன்று கடந்து செல்கின்றேன் என்று கேவலமாக அதற்கு பதிலளித்த விடயம் அங்கிருக்கின்ற மக்கள், அதாவது அந்த இடத்துக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்றிருந்த ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களுக்கு கடும் விசனத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பது அவர்களுடைய குரலொலியிலிருந்து காண கிடைக்கின்றது. எனவே அதற்கும் அவர் கடந்து சென்றிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த இறுதி காலகட்டங்களில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த யுத்தத்திலே 26 வருடங்களாக அவர்கள் கேட்கின்றார்கள். 26 வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்திலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே ஒரு கருத்திலே கொள்ள வேண்டிய விடயம், சர்வதேச அரங்கிலே 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மிக முக்கியமாக தெளிவாக ஆணித்தரமாக குறிப்பிட்ட ஊடகங்களில் இந்த ஊடகம் ஒன்று. அதுவும் இதுவரையிலே பொறுப்பு வாய்ந்த ஒருவர், இந்த ரணில் விக்ரமசிங்கே என்றால் 4 தடவைகள் பிரதமர், 1 முறை ஜனாதிபதி என்று பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்த ஒருவரிடம் சர்வதேச களத்திலே கேட்கப்பட்ட முதல் கேள்விகள், அல்லது சர்வதேச தரத்திலே அவரை நேர்காணலிலே தமிழர்கள் சார்ந்த, இங்கு இடம்பெற்ற இனப்பிரச்சினை சார்ந்த, இங்கு இடம்பெற்ற யுத்தம் சார்ந்து கேட்கப்பட்ட முதலாவது ஒரு ஊடகம் என்றால் இந்த அல் ஜசீராவை தான் சொல்ல வேண்டும். காரணம், அவர்கள் தான் இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்தே ஆக வேண்டும். அதோடு
அந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கவிடம் தமிழர்களுக்கு எதிரான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கின்றது. அதிலே ஒருவர் பார்வையாளர்களிலே ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். குறிப்பாக காசாவிலே இடம்பெற்றதும் இறுதி நாட்களிலே இலங்கையில் உள்ள இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றதும் ஒன்றுதான். இந்த விடயத்தை மதுரா ராசரட்னம் அவர்களும் சுட்டிக்காட்டியிருந்தார். 2 பகுதிகள் இடம்பெற்ற போர் வன்முறை என்பது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், அங்கே மருத்துவமனைகள் மீதும் பாடசாலைகள் மீதும் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, மக்கள் இருந்த இடங்களுக்கு மீதும் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது 2 பகுதிகளும் ஒரே அளவான பாதிப்பு அல்லது ஒன்றாகத்தான் கருத முடியும். அப்படி இருக்கையில் காசாவுக்கு ஒரு நியாயத்தை சொல்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கின்ற போது காசாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்திற்கு தீர்வு என்னவென்று பார்க்கின்ற போது பாலஸ்தீனம், அதாவது காசாவுக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். பாலஸ்தீனத்துக்கு சுயாட்சி கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்தால் தான் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் காசாவில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் சார்ந்தும் மனித உரிமைகள் மீறல் சார்ந்தும் தென்னாப்பிரிக்காவானது அந்த விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபை வரை கொண்டு சென்றிருந்தது. அங்கே வழக்கு தொடுப்பதற்கெல்லாம் அவர்கள் தயாராகி இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது பல நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்தது. அதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் ஆதரவு தெரிவித்திருந்தார். அந்த இடத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் காசாவுக்கு ஒரு பார்வையிலும் உங்களுடைய நாட்டிற்குள்ளே இருந்த தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், அங்கிருந்த விடயங்கள் தான் இங்கும் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டு இதுவரையிலே நடுத்தருவிலே விடப்பட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்கின்ற போது எந்த பதிலுமே இல்லாமல் மௌனமாக இருந்து அதை கடந்து சென்றிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. உண்மையிலே இந்த கேள்விகளானது இந்த அல் ஜசீரா ஊடகமானது ரணில் விக்ரமசிங்கவுடைய நாக்கை புடுங்கி இருக்கின்றது தான் கேட்க வேண்டும். அடித்து துவைத்து இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவை. அந்த அளவிற்கு கேள்வி கணைகளால் கேட்கின்ற போது கடும் கோபமுற்ற ரணில் விக்ரமசிங்கே சிரிப்போடு கடந்து சென்றது மாத்திரமல்லாமல் இந்த கேள்விகள் தொடரும் பட்சத்திலே நான் இந்த இடத்தை விட்டு எழும்பி போக நேரிடும் என்றெல்லாம் அங்கே அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த இலங்கையில் இடம்பெற்ற சில விடயங்களை தெளிவுபடுத்துதல் என்ற அடிப்படையிலும் 3 பேர் மிக முக்கியமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இந்த பிரான்சிஸ் கரசன் அவர்கள். இவர் பிபிசியினுடைய இலங்கைக்கான யுத்த காலத்தில் இருந்த பத்திரிகையாளராகவும் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை, தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமைகள் யுத்த மீறல்கள் தொடர்பாக நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சிங்கள மொழி சகோதரராக இருக்கின்றவர். அது மாத்திரமல்ல அவர் பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்தையும் ஒரு காலத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற இந்த நிராஜ் தேவா என்பவரும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்துக்கள், நிராஜ் தேவா அவருடைய கருத்துக்கள் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவது போன்றுதான் அதிகமாக இருந்தது. அதே போன்று இந்த தமிழ் ஆர்வலரும் தமிழ் மனித உரிமை செயற்பாட்டு இயக்கத்தை கொண்டு நடத்துபவருமாக இருக்கின்ற சிட்டி யூனிவர்சிட்டியினுடைய அரசியல் துறை விரிவுரையாளராகவும் இருக்கின்ற மதுரா ராசரட்னம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இது பலதரப்பட்ட கேள்வி கணைகள் எழுப்பப்படுகின்ற போது இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றதா, அவங்களிடம் ஆதாரம் இருந்தால் கதையுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே அந்த நேர்காணல் மேற்கொண்ட அந்த தொகுப்பாளரை பார்த்து. அது மாத்திரமல்லாமல் ஜேவிபி கலவரம் இடம்பெறுகின்ற போது ஜேவிபி அந்த கலவரத்திலே கிளர்ச்சியிலே ஈடுபட்டிருந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மறைமுகமான வதை முகாம்களிலே கொண்டு போய் சித்திரவதை செய்யப்பட்டிருந்ததாக ஆதாரம் இருக்கின்றது என்பதை அந்த நேர்காணலை மேற்கொண்ட தொகுப்பாளர் கேட்டிருந்தார். அதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது, ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள், ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள், இந்த ஆதாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றெல்லாம் அவரை வஞ்சித்து அவரிடம் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே கேள்வி கேட்கின்ற போது இங்கிருந்து இந்த பிரான்சிஸ் கரசன் அவர்கள் பதிலளித்திருந்தார். என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது, இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான போர் தொடர்பாகவும் தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் தொடர்பாகவும் ஜேவிபி இளைஞர்களுக்கு நடந்த அநீதிகள் தொடர்பாகவும் என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது கையை உயர்த்தியவர் ஆதாரத்தையும் தூக்கி காட்டிய விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே ரணில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் இலங்கையிலே குறிப்பாக பாடசாலைகள் மீதும் இந்த குறிப்பாக மருத்துவமனையை சுட்டி காட்டி கேட்டிருந்தார்கள். மருத்துவமனை மீது குண்டு தாக்குதல், விமான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இந்த விடயத்தை ஐநாவே குறிப்பிடுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஐநா மேலும் சொன்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு யுத்தத்தினுடைய இறுதி காலகட்டங்களிலே கொடுக்கப்பட வேண்டிய உதவி பொருட்கள், அதே போன்று அத்தியாவசிய பொருட்கள், அதே போன்று மருத்துவ உதவிகளை இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை ராணுவம் தடுத்து நிறுத்தியது என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்பதை ஆரம்பத்திலே இல்லை என்று மறுத்துவிட்டார் ரணில் விக்ரமசிங்கே. பின்னர் அங்கிருந்த மக்களினுடைய குரலொலி கேட்டு அல்லது அங்கிருந்த மக்கள் கொஞ்சம் விசனமடைந்ததை கண்டு அப்படி இடம்பெற்றிருக்கலாம். குறிப்பாக இந்த தாக்குதல், அதாவது விமான தாக்குதல் மருத்துவமனைகள் மீது இடம்பெற்றிருக்கலாம். காரணம் இறுதி தருணங்கள், இதனால் அது திட்டமிட்டு இடம்பெறவில்லை, தவறுதலாக இடம்பெற்றிருக்கலாம் என்பதை ஒத்துக்கொண்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஒருவேளை இந்த அத்தியாவசிய பொருட்கள் கொடுப்பதை ராணுவம் நிறுத்தி இருக்கலாம், காரணம் இறுதி கட்டம் என்பதால் என்ற அடிப்படையில் ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய நாக்கை புடுங்கி இருக்கின்றார்கள் இந்த அல் ஜசீரா என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அவர்கள் கேட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு நபரிடம் தான் கேட்டிருக்கின்றார்கள்.
நான் யுத்த குற்றங்கள் செய்யவில்லை, இதை கடந்து செல்லலாம் என்று ரணில் விக்ரமசிங்கே சொல்லலாம். காரணம், யுத்தத்தை தலைமை தாங்கவும் இல்லை ரணில் விக்ரமசிங்கே, இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தவும் இல்லை. ஆனால் பொறுப்பு வாய்ந்த இடத்துல, குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற பின்னர் ஒரு முறை 2 முறை பிரதமர், அதாவது ஒரு முறை பிரதமர் அதுவும் நல்லாட்சி காலத்திலே தமிழ் மக்களுடைய ஆணையும் பெற்ற ஒரு பிரதமராக இருந்தார். அதன் பின்னர் ஜனாதிபதியாக 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருந்தார். எனவே இந்த 2 முறை பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்தார். 16 வருடங்களாக யுத்தம் இடம்பெற்று அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். சர்வதேச மட்டத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிகின்ற என்றால் இலங்கையிலே மிக மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ இருந்த ரணிலுக்கு தெரியாதென்றில்லை, அவருக்கு தெரியும். எனவே அப்படி இருக்கின்ற போது இதுவரை அவர் மக்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், மக்களுக்கு எதிராக மனித உரிமைகள் மீறல்கள், மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்திலே இவர் இருக்கின்றார். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தினுடைய பேச்சிலே முன்னிலை வகித்தவர், தலைமை தாங்கியவர் என்றால் இந்த ரணில் விக்ரமசிங்கே தான். 2005ஆம் ஆண்டு காலத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது மஹிந்தவுக்கும் இவருக்கும் போட்டி வருகின்றது. இவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், தான் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு சுயாட்சி, இந்த ஒரு கருத்தியலை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்டார். இருந்தாலும் தமிழர்கள் முற்றுமுழுதாக வாக்களிப்பதை புறக்கணித்திருந்தார்கள். இதனால் படுதோல்வி அடைந்து மண்ணை கவ்வி இருந்தார். ஒருவேளை தமிழர்கள் வாக்களித்திருந்தால் ஜனாதிபதியாக இவர் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் சில காரணங்களினால் விடுதலை புலிகள் தலையிட்டு அந்த வாக்களிக்கின்றதை நிறுத்தி இவர் ஜனாதிபதியாக வரவில்லை ரணில் விக்ரமசிங்கே. இதற்கு காரணம் 2001 தொடக்கம் 2004 வரையிலே அவர் செய்த சுத்துமாத்து விளையாட்டுகள் தான். இதற்கு என்னவென்று பார்க்கின்ற போது எல்லோரும் சொல்வார்கள், விடுதலை புலிகள் கடைசி வரையிலே இறங்கி போகவில்லை, தனிநாட்டு கோரிக்கையோடு தான் விடுதலை புலிகள் இருந்தார்கள், தனிநாட்டு கோரிக்கையை விட்டவர்கள் நழுவவில்லை என்பதை குறிப்பிடுகின்றார்கள். உண்மையை சொல்ல போனால் விடுதலை புலிகள் 2002 தொடக்கம் 2004 இடைப்பட்ட காலத்திலே தன்னாட்சி அதிகார சபை, அதாவது தன்னாட்சி இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்ற ஒரு விடயத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை 3ஆம் தரப்பு நாட்டினுடைய நடுநிலையோடு மத்தியஸ்தத்தோடு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக இதற்கு தலைமை தாங்கியது நோர்வே போன்ற நாடுகள் தான் இந்த விடயத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்தது. ஜெனீவா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அழைத்து பேசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்ற ஒரு அதிகார சபை வடக்கு கிழக்கு இணைத்து அதிலே ஒட்டுமொத்த தமிழர்களோ இஸ்லாமியர்களும் அதே போன்று அங்கிருக்கின்ற சிங்களவர்களையும் ஒன்றிணைத்து இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையிலே நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே விடுதலை புலிகள் அந்த கூற்றை முன்வைத்திருந்தார்கள். அதை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தவர்கள் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே, நிமால் சிறிபால டி சில்வா போன்ற தலைமை தாங்கி சென்றிருந்தவர்கள் முற்றுமுழுதாக நிராகரித்தது மாத்திரமல்லாமல் அவற்றை வேண்டாம் என்று கிடப்பிலே போட்டு விட்டார். எனவே விடுதலை புலிகள் தனிநாட்டு கோரிக்கையோடு மாத்திரம்தான் நின்றார்கள் என்று சொல்கின்ற சில முட்டாள்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு சென்றார்கள், நரித்தந்திரம் சூழ்ச்சிகளால் அதை தூக்கி கிடப்பிலே போட்டார்கள். அதை போட்டு யுத்தம் தான் ஒன்று என்று யுத்தத்தை தொடங்கி இந்த இவ்வளவு பெரிய அழிவுகளுக்கு கொண்டு வந்ததிலே ஒரு முக்கிய பங்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இதனால் தான் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது என்பது மிக முக்கியமான விடயம். இதிலே யுத்தம் 2009 மௌனிக்கப்பட்ட பின்னர் நல்லாட்சிக்கால அரசாங்கம் என்று மிக பலம் பொருந்திய கூட்டாட்சியாக இருந்தார்கள். அங்கே கூட தமிழர்களுக்கான தீர்வை இவர் முன்வைத்திருக்கலாம். தமிழ் கட்சி சார்ந்த ஒருவர் சொல்லித் தெரிகின்றார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை வரைந்தோம், அதை கொண்டு வர முடியவில்லை என்று கேவலமான பதில்களை இப்போதும் அவர்கள் மக்களுக்கு காதலை பூச்சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் பதில் சொல்லவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்தில் இருந்து தெரிகின்றது, ஒவ்வொரு ஆட்சியாளர்களும், அது அனுரவாகவும் இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம், ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய எண்ணத்திலும் தமிழர்கள் சார்ந்து பாதிக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ளான இன்றும் நீதி கிடைக்காத தமிழர்கள் சார்ந்து எந்த விதமான தீர்வு திட்டமும் இல்லை, அல்லது தமிழர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே அவர்களிடம் இல்லை என்பதுதான் வெளிச்சத்துக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது உண்மையிலே இந்த அல் ஜசீராவுக்கு இந்த இடத்திலே நன்றிகளை மேலும் மேலும் சொல்லிக் கொள்கின்றேன். காரணம் என்று பார்க்கின்ற போது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நபரை, ஜனாதிபதி ஒருவரை இப்படியான கேள்விகள் கேட்ட முதலாவது
சர்வதேச ஊடகம் என்பது இந்த அல் ஜசீரா தான். எனவே இப்போது இந்த ரணில் விக்ரமசிங்கே திணறி போயிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். உடனடியாகவே நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்திவிட்டார். அல் ஜசீரா என்னை பழிவாங்கி விட்டது, குறிப்பாக 2 மணித்தியாலம் பேட்டி எடுத்தார்கள், ஆனால் 1 மணித்தியால பேட்டி தான், குறிப்பாக 49.22 நிமிட பேட்டி தான் போடப்பட்டிருக்கின்றது என்பதை தான் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஏனைய பேட்டிகளையும் போட்டிருந்தால் நான் நல்லவனாக காட்டப்பட்டிருப்பேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது நீங்களும், அதாவது அந்த அல் ஜசீராவினுடைய மெய்டி ஹாசன் அவர்கள் கேட்டிருந்தார் கேள்வி, நீங்கள் தான் அப்போது பிரதமராக இருந்தீர்கள், இந்தியாவுடைய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது, அதாவது இலங்கையிலே ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட போகின்றது, தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட போகின்றது என்று சொல்கின்ற போது நீங்கள் இதை பற்றி எதுவுமே கருதவில்லை, எனவே உங்களுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்ற போதுதான் கடும் கோபமடைந்து நீர் பிறப்பதற்கு முன்னிருந்தே நான் அரசியல்வாதி என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்கே. எனவே நீங்கள் அப்போது பதிலளியுங்கள் என்று சொல்கின்ற போதுதான் திக்கி தடுமாறி, அது மாத்திரமல்லாமல் அதற்கான ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது, எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றங்கள் பொய் என்றும், அதோடு மல்கம் ரஞ்சித் ஆண்டகரை ஒரு லூஸ் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. மல்கம் ரஞ்சித் ஆண்டகரை சொல்கின்றபடி, அதாவது இதன் பின்புலத்திலே உள்நாட்டு சதி அல்லது உள்நாட்டு அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. எனவே அவர்கள் அரசியலால் தூண்டப்படுகின்றார்கள், அதாவது இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையானது அரசியலால் தூண்டப்பட்டு செயற்படுகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அது மாத்திரமல்லாமல் 2022 ஜனாதிபதியானதன் பின்னர் நீங்கள் கோட்டாபய மஹிந்தவை காப்பாற்றத்தான் வந்தீர்கள் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஊடகவியலாளர், அதாவது தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கும் கோபமடைந்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. குறிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை, ராஜபக்சர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று இந்த ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற போது ரணில் விக்ரம சொல்லியிருந்தார், அதாவது தான் கோட்டாபயவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன், பெசில் ராஜபக்சவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன், ஜோசித ராஜபக்சவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன், நாமல் ராஜபக்சவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன், ஆனால் நீதிமன்றம் அவர்களை விடுவித்து விட்டேன்னு சொன்னார். உடனடியாகவே அவர் குறுக்கிட்டு, அதாவது அந்த தொகுப்பாளர் குறுக்கிட்டு கேட்டிருந்தார், ஏன் மஹிந்த ராஜபக்சவை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவில்லை, அவரை காப்பாற்ற பார்க்கின்றீர்களா என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்புகின்ற போது அவர் சார்ந்து நாங்கள் தேடினோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, அல்லது அவர் சார்ந்து நாங்கள் விசாரித்தோம் என்ற அடிப்படையில் குறிப்பிடுகின்ற போதுதான், அவர் சார்ந்து ஒன்றும் கிடைக்கவில்லை ஆதாரம் என்று சொல்கின்ற போதுதான் உடனடியாகவே இந்த மெய்டி ஹாசின் அவர்கள் உடனடியாகவே ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை தூக்கி போடுகிறார். சீனாவிடம் இருந்து $7 மில்லியன் வரையிலே இவர் பெற்றிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. அது உங்களுக்கு தெரியும், ஏன் அது சார்ந்த ஆதாரத்தை முன்வைத்து அவரையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லவில்லை என்று கேட்கின்ற போது சும்மா ஒன்றும் பேசுகின்ற விடயமல்ல, மாறாக இதற்கு ஆதாரம் வேண்டும், ஆதாரம் இருந்தால் தான் கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலே தான் சட்டப்பலான பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இதற்கு சப்பை கட்டுவதற்காகத்தான் இந்த நிராஜ் தேவா என்று சொல்லப்படுகின்றவரும் அங்கே வந்திருப்பது போன்று அவருக்கு ஆதரவான சில கருத்துக்களை, ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவான சில கருத்துக்களை அவர் முன்வைத்ததை அங்கே பார்க்கக்கூடியவா இருந்தது. எனவே ரணில் விக்ரமசிங்கே சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம். அவருடைய நாக்கை இழுத்து வைத்து அறத்ததை போன்று நன்றாகவே கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இருந்தது. காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது கேள்வி கேட்கப்பட வேண்டிய நபரிடம் சரியான கேள்விகளை தெரிவு செய்து கேட்டிருக்கின்றார்கள் இந்த அல் ஜசீரா, அதுவும் தமிழர்கள் சார்ந்த கேள்வி. இதை பலர் சொல்லலாம், அவர்தான் அந்த யுத்த குற்றத்தை செய்யவில்லை, அவர் அப்போது எதிர்க்கட்சியாகத்தானே இருந்தார் என்பதுதான் கேள்வி. அவர் பின்னர் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார், அதற்கு முன்னர் பிரதமராகவும் இருந்து விட்டார். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்க வேண்டிய இடத்திலே அவர் இருக்கின்றார். காணாமலாக்கப்பட்ட போராட்டம் 5 வருடங்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நீதி கொடுக்கவில்லை. அதோடு தமிழர்களுக்கு, குறிப்பாக எதற்காக போராட்டம் உருவானது, வட தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள், எனவே எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் அந்த போராட்டம் உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு கிழக்கு இணைந்தது என்று வந்து பின்னர் தனிநாடு என்று மாறியது. எனவே இப்படி ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது, தீர்த்து வைக்கப்பட வேண்டும், தீர்க்க வேண்டும் என்று பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்த ரணில் விக்ரமசிங்கே செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதைத்தான் இந்த அல் ஜசீராவும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறது. எனவே உண்மையிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு நேர்காணல். கடும் கோபம் அடைந்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கே, சோர்வடைந்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அதற்கேற்றாற்போல் மெய்டி ஹாசன் அவர்களும் விடுத்து கேள்விகளை கேட்டிருந்தார். இதனால் தான் எழுந்து செல்ல போவதாகவும் எச்சரித்திருந்தார். எனவே இதை எல்லோருமே பார்க்க வேண்டும். காரணம், சர்வதேச மட்டத்திலே அல்லது சர்வதேச ஊடகத்துறை ஒன்று ஒரு மிக முக்கியமான, அதுவும் ஒரு ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டிய கேள்விகள், அதுவும் தமிழர்கள் நிலைப்பாடு சார்ந்த கேட்ட கேள்விகளுக்கு அவர் சட்டப்பலான பதில்களையும் மழுப்பலான பதில்களையும் தெரிவித்த விடயம் இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது.
இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் இதே போன்று இன்னும் பல செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.